இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யார் அப்படிங்கிற கேள்விக்கு அழகை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபருடைய பார்வையும் வித்தியாசப்படும். எனக்கு அழகா தெரிகிறவங்க உங்களுக்கு அழகா தெரிய மாட்டாங்க. ஆனா இந்த காலத்து நடிகைகளை நீங்க எடுத்து பாருங்களேன், எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படியே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அவங்களுடைய ஃபேஸ்ல மட்டுமே ஒரு மாற்றம் தெரியும். அதே மாற்றம் நிறைய நடிகைகளை நம்ம பார்க்கும்போது, அது அயல்நாட்டு நடிகைகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரியே இருப்பாங்க. அப்படின்னா நம்மகிட்ட வர்ற டவுட் என்னன்னா, எல்லா நடிகைகளுக்கும் ஒரே நபர் மேக்கப் மேனாக இருக்காங்களா அப்படிங்கிறதும், அப்படி இல்லைனா ஒரே நபர்கிட்ட போய் அவங்க என்ன முடி வெட்டிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்க செய்யக்கூடிய முகத்தில் செய்யக்கூடிய சில விதமான ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிளாஸ்டிக் சர்ஜரி மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதான். நிறைய நடிகைகள் கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அது என்ன கோல்டன் ரேஷியோ? இந்த கோல்டன் ரேஷியோவுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய பல புகைப்படத்திற்கும், இந்த கோல்டன் ரேஷியோவுக்கும் சூரியகாந்தி பூவுக்கும், இந்த கோல்டன் ரேஷியோவுக்கும் நடிகைகளுடைய திடீர் மாற்றத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த ஒரு பதிவு. இதே மாதிரி இன்னொரு பதிவும் இருக்குது. அதனுடைய பெயர் வேணால் நான் இப்போயே சொல்லிடுறேன், வேணால் தேடி பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி வேறொரு நாள் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு கோல்டன் ரேஷியோ ஃபேஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஸ்பைரல் வடிவத்தை நம்மகிட்ட காண்பித்து நிறைய வருடங்களாகவே நிறைய டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த கோல்டன் ரேஷியோவில் தான் இயங்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம அறிமுகம் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கோல்டன் ரெக்டாங்கிளை எடுத்துக்கோங்க. இந்த கோல்டன் ரெக்டாங்கிளை எடுத்து அந்த ரெக்டாங்கிளுக்குள்ள ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறத வைக்கணும். ஒரு ஸ்கொயரை நம்ம உருவாக்கும் போது, ஏன்னா ரெக்டாங்கிள், அதில் நம்ம ஒரு ஸ்கொயரை உருவாக்கும் போது மீதம் இருக்கும் ஒரு பாகம் ஒரு குட்டி ரெக்டாங்கிளா மாறும். இந்த குட்டி ரெக்டாங்கிள் உருவாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருந்து ஒரு குட்டி ரெக்டாங்கிள் உருவாகுது இல்லை? இந்த குட்டி ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத இந்த ஸ்கொயர்னுடைய லென்த், ஷார்ட்டஸ்ட் லென்த் எடுத்து பார்க்கும்போது, ஸ்கொயரை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த ரெக்டாங்கிளை பின்னு எடுத்துக்கோங்க. a plus b divide by a that's equal to a by b. வேறு எதுவுமே இல்லை, ஒரு 1.68 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வரும் அப்படிங்கிறது தான். அதாவது குட்டி ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இந்த சதுரத்துக்கான ஒரு 1.68% இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 1.68 அப்படிங்கிற இந்த வேல்யூ தான் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பைக்கு தோராயமாக ஒரு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி தான் இந்த 5 அப்படிங்கிறதுக்கும் தோராயமான வேல்யூ தான் 1.68. என்ன விக்கி, ஒரு ரெக்டாங்கிளுங்கிற, அந்த ரெக்டாங்கிளுக்குள்ள ஒரு சதுரம் ஸ்கொயருங்கிற, மறுபடியும் ஒரு குட்டி ரெக்டாங்கிளுங்கிற, அந்த குட்டி ரெக்டாங்கிளையும் நம்ம மறுபடியும் ஒரு குட்டி சதுரமாக மாற்றிட்டோம்னா மறுபடியும் அதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். இதே மாதிரி அப்படியே அடுக்கடுக்கா 8 ரெக்டாங்கிளை நம்ம செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கோல்டன் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கோல்டன் ரெக்டாங்கிள்ஸ் 8 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த கோல்டன் 8 ரெக்டாங்கிள்ஸை சேர்த்து உருவாக்குறது தான் கோல்டன் ரேஷியோ. இந்த ரெக்டாங்கிளில் ரொம்பவே குட்டி ரெக்டாங்கிள் ஒன்று உருவாகிருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அது குட்டி ரெக்டாங்கிளார் மாதிரி ஒரு சதுரம் மாதிரி இருக்கும். அந்த சதுரத்திலேருந்து நீங்கள் எடுத்துனீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சதுரமாக கனெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஷேப் கிடைக்கும். இதை தான் கோல்டன் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன பொருள் இருந்து நம்ம பெருசாக உருவாகி வரும்போது ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம நிற்கிற அந்த ஒரு கோல்டன் ஸ்பைரல் தான் இந்த உலகத்தினுடைய நியதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் இந்த கோல்டன் ரேஷியோவின் அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அழகான நிறைய விஷயங்கள் கோல்டன் ஸ்பைரல் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்குது. அதை நம்முடைய வேறொரு பார்வையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறொரு பார்வையில் பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ். இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது சாதாரணமாக உடைந்து விழுந்த ஒரு கட்டிடம். இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது சாதாரணமாக பெப்சியினுடைய ஒரு லோகோ. ஆனால் இந்த பெப்சியினுடைய லோகோ அப்படிங்கிறதும் செய்யப்பட்டிருப்பது கோல்டன் ரேஷியோவை பயன்படுத்தி தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எப்படி நம்ம ரெக்டாங்கிளை வச்சு கோல்டன் ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத உருவாக்கணுமோ அதே மாதிரி வட்ட வடிவத்தை வைத்து கோல்டன் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கலாம். ஸோ இந்த கோல்டன் சர்க்கிள்ஸை வச்சு தான் எதை உருவாக்கியிருக்காங்க? அதாவது கோல்டன் ரேஷியோவினுடைய கோல்டன் சர்க்கிளை வச்சு தான் பெப்சியினுடைய லோகோ உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே கோல்டன் ரேஷியோவை வச்சு தான் ட்விட்டர்னுடைய லோகோ உருவாக்கப்பட்டிருந்தது. அதே கோல்டன் ரேஷியோவை வச்சு தான் ஆப்பிள்னுடைய லோகோ செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டன் ரேஷியோவை எல்லாரும் நம்புகிறாங்க.
ஒரு விஷயம் ரொம்ப அழகாக தெரியணும், அதாவது நம்ம மைண்டுக்கு இந்த உலகத்தில் நேச்சுரலாக இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்களா நம்ம பார்வைக்கு தெரிய வேண்டும் என்றால் அதுக்கு பின்னாடி கோல்டன் ரேஷியோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஒரு வெப்சைட் பில்டராக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், இங்கே எல்லாத்துலேயுமே இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நம்முடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அந்த 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது, அந்த நபர் வேறு இப்படின்னு சொல்கிற இந்த பாப்புலேஷன் ஒரு ஸ்கொயர் சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேரால் இருக்க முடியும், எவ்வளோ பேர் அதுக்குள்ளே வாழலாம் அப்படிங்கிறதும் எத்தனை வருடங்களில் அது பெரிய அளவில் ஜனத்தொகையாக மாறும் அப்படிங்கிற இந்த கால்குலேஷனுக்கு எல்லாத்துக்குமே பெரிய அளவில் மேக்ஸினுடைய ஃபார்முலா பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு இடம், அந்த இடத்துக்குள் இத்தனை நபர்கள் ரொம்ப இறுக்கமாக எவ்வளோ பேராக இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிப்பதற்கு கோல்டன் ரேஷியோவை பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கோல்டன் ரேஷியோ இயற்கையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா பூவிலும் கோல்டன் ரேஷியோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சன்ஃப்ளவர், சூரியகாந்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சூரியகாந்தியினுடைய விதையை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோல்டன் ஸ்பைரல் இல்லாட்டி கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது அவ்வளவு அதனுடைய விதையை அடுக்கி வைப்பதற்காக இயற்கையாக உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததா ஒரு புகைப்படத்தை காண்பிக்கிறேன். இது பார்க்கறதுக்கு ஒரு பாலடைந்த இடிந்து விழுந்த கட்டிடம் அவ்வளவுதானே, ஆனால் அதுக்கு பின்னாடியும் கோல்டன் ரேஷியோ இருக்கு அப்படின்னும் கோல்டன் ரேஷியோவில் தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது. அடுத்ததா ஃபிபோனசி சீரிஸ். இந்த ஃபிபோனசி சீரிஸ்லாம் நமக்கு தெரியும், அதுவும் இந்த ராபிட் இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஃபிபோனசி சீரிஸே உருவாகுது. 0 1 1 2 2 + 1 3 3 + 2 5 5 + 3 8 8 + 5 13 அப்படின்னு சொல்லி இந்த ஃபிபோனசி சீரிஸ் ஓடும். இந்த ஃபிபோனசி சீரிஸை கோல்டன் ரேஷியோவில் அடக்கி பார்த்தோம்னா, அந்த சதுரங்களை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள்குள்ள எவ்வளவு நம்பர்ஸ் அடக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால உணர முடியும். ஸோ இதுக்கு மேலே மேக்ஸ் வேண்டாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோல்டன் ரேஷியோ இருக்குது, இந்த ரெக்டாங்கிளில் ஒரு சதுரத்தை உருவாக்கி மறுபடியும் ஒரு குட்டி ரெக்டாங்கிளை உருவாக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறத நேராக இவங்க எங்கெல்லாம் பார்க்குறாங்க, மனிதர்களுடைய ஃபேஸில் பார்க்குறாங்க. மனிதர்களுடைய ஃபேஸ் அழகாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத ஒரு 2019 எல்லாருமே கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகு அப்படிங்கிறத கம்ப்யூட்டரைஸ்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீபிகா படுகோனே அவர்கள் இந்த கோல்டன் ரேஷியோ ஃபேஸ் வச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வெளிநாட்டில் பல நடிகைகள் இல்லாட்டி பல விதமான ஆல்பம் மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த கோல்டன் ரேஷியோ ஃபேஸுக்கு கீழே வராங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமஸ் ஆகுது. எனக்கும் அதே மாதிரியான ஃபேஸ் வேணும், எனக்கும் அதே இடத்துல மூக்கு இருக்கணும், எனக்கும் அதே மாதிரி காது இருக்கணும், எனக்கும் இந்த இடம் தூக்கிட்டு இருக்கணும், எனக்கும் இந்த இடத்துல இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரியான ரிக்வயர்மெண்ட்டை கொடுத்த உடனே கோல்டன் ரேஷியோ ஃபேஷியல் அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிற இந்த ஹியூமன் பாடியை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதற்கான விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நம்முடைய முகத்தினுடைய விட்த்தும் லென்த்தையும் நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அளக்கணும். அப்படி விட்த்தையும் லென்த்தையும் அளந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா லென்த்தை விட்த்தை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ லென்த்தை விட்த்தை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு தோராயமாக ஒரு வேல்யூ, அதாவது 5 அப்படின்னு சொன்னேன் பாருங்க, 1.6 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப அழகான ஃபேஸுக்கான எல்லா அம்சங்களும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஃபேஸ். ஸோ ஒரு லென்த்து விட்த்தை வச்சு மட்டுமே ஒரு ஃபேஸை இனிஷியலாக கால்குலேட் பண்ணிடலாம். ஆனால் அடுத்ததாக இந்த கோல்டன் ரேஷியோவை ஒவ்வொரு இடத்துக்கும் இவங்க அப்ளை பண்ணுறாங்க. கோல்டன் ரேஷியோ, அதில் கோல்டன் ரெக்டாங்கிளும் வந்துடும், கோல்டன் சர்க்கிளும் வந்துடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோல்டன் ரெக்டாங்கிளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய ஃபேஸை ஒரு சதுர வடிவத்தில் மாற்றிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேமராவை எடுத்து உங்கள் ஃபேஸை நம்ம ஃபேஷியல் ரெக்கக்னைசேஷன் வச்சுட்டு ஆன் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை சுற்றி ஒரு சதுர மாதிரியான ஒரு வடிவம் வரும், சதுரமோ இல்லாட்டி ரெக்டாங்கிளோ வரும். அப்படி வர்றதுக்கான காரணம் உங்கள் ஃபேஸ் அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோதான், அந்த ரெக்டாங்கிள் வருது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஃபேஸாக எடுத்தீங்கன்னா அதை என்னவா மாற்ற ட்ரை பண்ணணும், நம்ம கோல்டன் ரெக்டாங்கிளாக மாற்ற ட்ரை பண்ணணும். அப்படி கோல்டன் ரெக்டாங்கிளாக மாற்றி அந்த சதுரத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியும் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல, கண்ணுக்கு நடுவில் இருக்கா, மூக்குக்கு மேலே இருக்கா, லிப்ஸுக்கு நடுவில் இருக்கா, மேல் உதடுக்கும் கீழ் உதடுக்கும் இடையே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்க நிறைய மேத்தமேட்டிக்கலாக என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, கால்குலேஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஒருவருடைய புகைப்படத்தை கொடுத்த உடனே அந்த புகைப்படத்தில் மூக்குக்கும் உதடுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இது ஒரு கோல்டன் ரேஷியோ ஃபேஸ் கிடையாதுன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துடும். ஏயா என்னையா சொல்கிற, அப்போ இப்படி ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ஃபேஸ் அவ்வளோ அழகாக இல்லை. அப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி என்ன செய்வாங்க, இந்த மூக்கையும் இந்த லென்த் ஏதாவது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு உங்களுடைய முகம்,
ஒரு கோல்டன் ரேஷியோவினுடைய முகமா அப்படிங்கிறத இனிஷியலாக செக் பண்ணுறதுக்கு வித் லென்த் டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. லென்த் டிவைட் பை வித் 1.6 இருந்துச்சுன்னா கோல்டன் ரேஷியோ. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது கண்ணினுடைய இந்த வித் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்தை இப்படி எடுத்துக்கோங்க. கண்ணினுடைய வித் அப்படிங்கிறது 2 கண்ணுக்குள்ள டிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணினுடைய வித் 2 கண்ணுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு சரிசமமாக இருந்தது என்றால் உங்களுடைய கண் கோல்டன் ரேஷியோவில் இருக்கக்கூடிய கண். அடுத்ததா காதும் மூக்கும். ஒரு நபரை நம்ம பார்க்கும்போது இனிஷியலாக நமக்கு ஒரு ஃபேஸ் தெரிஞ்சாலும் நம்ம எப்போவுமே அந்த எண்டை பார்த்தே ஓடுவோம். அதாவது இந்த முகத்தினுடைய எண்ட் எங்கே அப்படின்னா இது காது தான். அந்த காதினுடைய நீளமும் மூக்கினுடைய நீளமும் ஒரே மாதிரி இருக்கணுமா. அப்படி இருந்தது அப்படின்னா நாம கோல்டன் ரேஷியோவில் இருக்கக்கூடிய முகத்தை சார்ந்தவர்கள், அதாவது அழகானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உங்களுடைய உதடு 1:1.6 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கணுமா. அதாவது மேல் உதடு இருக்கு பார்த்தீங்களா, மேல் உதடு சின்னதாகவும் அதை விட ஒரு 1.6 அளவுக்கு பெருசா என்ன உதடு இருக்கணுமா, கீழ் உதடு இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா நடிகைகள் என்ன செய்வாங்க, உடனே போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. எந்த மாதிரியான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன உதாரணத்தை பார்த்துடலாம். இதில் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நடிகைகளை வாயை திறந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கு பின்னாடி அந்த நடிகைகள் எந்த மாதிரியான சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நமக்கு அழகாக தெரிய மாட்டாங்க, நம்ம காதலி கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு நமக்கு அழகாக தெரிய மாட்டா. அதே நேரத்தில் ஆண்களும் இதெல்லாம் செய்கிறாங்க. பட் கூடுதலாக பெண்கள் தான் இது அதிகமாக செய்கிறதுனால இப்படி நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த நடிகைகளை பார்க்கும்போது பாரு, அந்த நடிகை எப்படி இருக்கா, பார்க்கறதுக்கு என்ன அந்த நடிகைக்கு 50 வயசு மாதிரியா இருக்கு, இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்டிருப்போம்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட், ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய நடிகை ஒரு 20-25 வயசு இருக்கிற மாதிரியான முகத்தோற்றத்தை அடைவதற்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறத செய்வாங்க. நாட் ஒன்லி நடிகை, இது பெரிய எல்லா பெண்களும் இப்போது நிறைய பெண்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால நான் நடிகைகள் அப்படின்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறத செய்வாங்க. ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறத செய்யும்போது ரீபொசிஷனிங் ஃபேஷியல் டிஷ்யூஸ், நம்முடைய ஃபேஷியல் டிஷ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீபொசிஷனிங் செய்வதன் வழியாக ஃபேஸை லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதானவர்களையும் வயது குறைவானவர்களையும் கண்டுபிடிப்பது எப்படின்னா, இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுடைய ஃபேஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சமாக என்ன ஆகும்னா இந்த உதடு பாகம் கொஞ்சம் கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்படி கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கொஞ்சம் உயர்த்துவது தான் இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபில்லர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து இந்த இடத்துலலாம் ஃபில்லர் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கொஞ்சம் பெருசாக, அதாவது இந்த சதையை கொஞ்சம் பெருசாகும் போது நம்ம ஃபேஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி மாறிடும். 10 வயது குறைஞ்சிருமா. உண்மையிலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. ஆண்கள்னா என்ன தெரியுமா செய்வாங்க, அவங்களுடைய ஃபேஸை இன்னும் கொஞ்சம் வைட் ஆக்கிடுவாங்களாம். அப்படின்னா அவங்களுக்கு 10 வயது குறைஞ்சிருமா. இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டாக செஞ்சு நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கும், இந்த இடம் இவ்வளோ வைடாக இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ சின்னதாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணணும், இதெல்லாம் செய்வாங்க. சரி, அடுத்ததாக வயதான தோற்றத்திலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியணும்னா நெக்கு, கழுத்து பாகத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் டைட் அப்படிங்கிறதுல அவங்க என்ன செய்வாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜியை வச்சு இந்த கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி, அதை கொஞ்சம் சத கீழே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா இந்த இடத்துலலாம், அதெல்லாம் கம்மி பண்ணி அடுத்ததாக அதில் லிப்போசெக்ஷன்லாம் செஞ்சு என்ன செய்வாங்க, இளமையான தோற்றத்துக்கு மாற்றுவார்கள். இல்லாட்டி வேறொரு ஃபேஸ் மாதிரி உங்கள் ஃபேஸ் இருக்கும். அடுத்ததாக ஸ்கின் குவாலிட்டி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கின் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபேஷியல் கெமிக்கல் பீல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் மைக்ரோ நீடிலிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மைக்ரோ நீடிலிங் அப்படின்னா ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நம்முடைய ஃபேஸில் என்ன செய்வாங்கன்னா துளைகள் அப்படிங்கிறத போடுவாங்க. அப்படி துளைகளை போடும்போது அந்த துளையை சரி பண்ணுறதுக்காக நம்முடைய செல்ஸ் என்ன செய்யும், வெளியில் வந்து என்னமோ ஓட்டை விழுந்துருச்சுடா அடைச்சி விடுவோண்டா அப்படின்னு சொல்லி அடைக்க ஆரம்பிக்கும். புது செல்ஸ் உருவாகுது பார்த்தீங்களா. அப்படி புது செல் உருவாகும் போது உங்கள் ஃபேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். அவ்வளோதான் மேட்டர். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது வேற, ஆனால் மேட்ரு அவ்வளோதான். அடுத்ததா லேசர் ஸ்கின் ரீசர்ஃபசிங் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அது லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவ்வளோதான். ஸோ ஒரு நடிகை இப்படி அழகாக இருப்பதற்கும் அழகு இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் இயற்கை அப்படிங்கிறது அந்த காலம். இதுக்கு இப்போ காரணம் என்னன்னா சர்ஜரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. ஆனால் அந்த சர்ஜரிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோல்டன் ரேஷியோ இல்லாட்டி கோல்டன் ரெக்டாங்கிள் கோல்டன் சர்க்கிள்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். 4 நண்பர்கள்ட்ட பேசும்போது இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசலாம். கோல்டன் ரேஷியோனா என்னன்னு தெரியுமா, கோல்டன் சர்க்கிள்னா என்னன்னு தெரியுமா, ஃபிபோனசி சீரிஸ் உள்ள வந்துடும் தெரியுமா, இந்த கட்டிடம் இப்படி கோல்டன் ரேஷியோவில் தான் செய்யப்பட்டிருந்தது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ அறிவியல் இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது மேக்ஸ் மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வரும்.
இவ்வளோதான் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் இல்லைப்பா, மேக்ஸை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம், சயின்ஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா மேக்ஸை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் நமக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அது போரிங் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். மேக்ஸையே ரொம்ப சூப்பராக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம சேனல் வழியாக தான் பார்க்க போகிறோம். உடனே நான் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய டெக்னாலஜி தானே விக்கி அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபேஸஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் படித்து சொல்லும்போது இதெல்லாம் நடந்துட்டா இருந்துச்சு, இவ்வளோ நாள் இதெல்லாம் உண்மை நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்குள்ளே என்ன செய்வோம், கேள்விகளை கேட்போம். அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் நியாயமாக சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டவங்ககிட்ட வந்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது பிழை எதுவும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வேலைக்கு மதிப்பளித்து என்ன செய்யலாம், ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், தோழர்கள், தோழிகள், கண்டிப்பாக தோழிகள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து கமெண்ட்டை மறந்துடாதீங்கப்பா. ஒரு நிமிஷம் ஒதுக்கி ஒரு கமெண்ட்டும் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.